வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி இவர் ஏன் இப்படி பர்த்டே வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு, ச்சே ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ தெரியும், நைட்டுக்குள்ளே இவர் பர்த்டே வாழ்த்து சொல்லனா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா அப்படின்றாங்க. உடனே இவ ஏன் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராக. உடனே வந்து என்ன ஆச்சு ஏன் புரிஞ்சுதான்னு கேட்டேன். புரியலண்ணா புரிஞ்சுதா தான் கேட்பாங்க அப்படின்றாங்க. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. சரி வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எங்கே அப்படின்றாங்க. எல்லாம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி கடைக்கு கூட்டின்னு போகிறாரு. இந்தா இன்றைக்கி உனக்கு பிறந்த நாளில் பஜ்ஜி சாப்பிடு அப்படின்னோடனே எனக்கு ஒன்றும் பஜ்ஜி சாப்பிட வேணாம். என்ன நீ எப்பவுமே பஜ்ஜி வச்சுன்னு இன்றைக்கி வேணான்ற அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ என்ன பஜ்ஜி தானே சாப்பிடணும், நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இன்னும் நிறைய சாப்பிடு, நான் நிறைய வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன் உனக்கு அப்படின்னோடனே உடனே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து பஜ்ஜி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் செம கோபத்தில் இருக்கேன் அதனால் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றாங்க. உடனே வந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, செம்ம டென்ஷனாக இருக்காங்க. நம்ம வாழ்த்து சொல்லுவார்னு எதிர்பார்த்தா சும்மா பஜ்ஜி கடைக்கு கொண்டு போய் பஜ்ஜி வாங்கி கொடுக்குறாரு. என்ன தான் பண்ண சொல்கிறது இவரை. சரி எப்படியோ நம்ம பிறந்த நாளைக்கு நம்ம பஜ்ஜி சாப்பிட்டோம், அது வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அபி. அடுத்து வந்து அபி வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்துட்டு வந்து அபி வந்து இங்கே தான் வந்திருக்கோம், உன் வீடு தானே இது, ஆமாம் என் வீடு தான், அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்து ஓடி போயிட்டு அபி வந்து கட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து அத்தை எல்லாரையுமே. உடனே அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே கணக்கலாங்கிறாங்க. அபி நாங்களே வரலான்னு நினச்சோம், நீயே வந்துட்டியாம்மா அப்படின்னோடனே இவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், என்கிட்ட சொல்லவே சொல்லியிருந்தா நான் அணுவும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன், அவளும் உங்களை பார்க்கணும் ஆசையாக இருந்தா அப்படின்னோடனே சரிம்மா வந்துட்டா போச்சு நாங்கள் வரோம், அது இருக்கட்டும் திடீர்னு கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே இல்லை இன்றைக்கி அவள் பிறந்த நாளில் அதனால தான் அப்படின்னோடனே உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் அபி, எங்களை பார்க்க வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்லாம் ஊட்டி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அபி வந்து யோசிக்கிறாங்க என்ன இவர் சொல்லாமல் குழம்பு கூட்டின்னு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அபி நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அபி, இதே மாதிரி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும், உன் மனசு எப்போவுமே கள்ளங்கபடம் இல்லாதது, இதே மாதிரி எப்போவுமே இருக்கணும், இவன் மனசை கள்ளங்கபடம் இல்லாதது, இவெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே, தெரிஞ்சால் இப்படிலாம் வாழ்த்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து யோசிக்கிறாரு. என்ன ராகவ் தம்பி யோசிக்கிறீங்க, வாங்க அப்படி சொன்னோன்னே பரவாயில்லைங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸ்க்கு போகணும், லேட் ஆகிடுச்சு, ஏற்கனவே பர்மிஷனில் தான் இருக்கேன் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன பர்மிஷன், நீங்கள் தானே ஓனர், இருந்தாலும் ஓனராக இருந்தாலும் கொஞ்சம் பர்மிஷன் எடுக்கிறேன்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் அது பர்மிஷன் தானே அப்படின்னோடனே ஓ அப்படிங்களா, சரி அபி நீ கிளம்பு மாப்பிள்ளை கூப்பிட்றாருல அப்படின்னோடனே இல்லைப்பா நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை வந்தல்ல பார்த்தல்ல நாங்கள் வரோம் நீ போ அப்படி சொன்னோன்னே சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனோன்னு அபி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. சரி நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கிளம்பிடுறாரு. இங்கே வந்து அபி ரொம்ப டென்ஷன் ஆகிறத பார்த்து அனு கேட்குறாங்க, ஏன் அபி ரொம்ப டென்ஷனாக இருக்க அப்படின்னோடனே இவர் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, யார் அப்படின்னோடனே எல்லாம் அந்த ராக்கி பாய் தான், என்ன பண்ணார் உன் ராக்கி பாய் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணார், நீங்கள் எல்லோரும் வாழ்த்து சொன்னீங்கல்ல, எல்லாருமே எனக்கு நீ கூட ஸ்வீட் பண்ணி எடுத்து கொடுத்தல, ஆமாம் எல்லாருமே வாழ்த்து சொன்னாங்க, ஆனால் அவர் இது வரைக்கும் நானும் ஒரு வாழ்த்து கூட எனக்கு சொல்லலை, அதனால் செம கோவமாக இருக்கேன், எனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கலனும் அப்படின்றாங்க. இங்கே பாரு உனக்கு அவர் வாழ்த்து சொல்லணும்னு எப்படி சொல்கிற, எப்படி வாழ்த்து சொன்னார், உனக்கு இன்றைக்கி பஜ்ஜி வாங்கி கொடுத்தாருல, ஆமாம் வாங்கி கொடுத்தாரு, அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டின்னு போனார், சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரு, எதுக்கு பண்ணார், என் பிறந்த நாள்னு பண்ணார், அப்போ அது வாழ்த்து தானே, நீ என்ன சொல்கிற அபி, ஆமாம் அது கிஃப்ட்டு தானே அப்படின்றாங்க. அது கேட்டு அபி யோசிக்கிறாங்க, நீ என்ன சொல்கிற, அப்போ கூட அவர் வந்து வாய் திறந்து சொன்னால் தான் வந்து வாழ்த்தா, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க பார், அதுதான் நிஜமான வாழ்த்து அபி, இதை புரிஞ்சுக்க நீ உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு என்னன்னு எனக்கு குழப்புற, ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கும் தானே பஜ்ஜி வாங்க கடைக்கு போனார், உனக்கு பிடிக்கும் தானே வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டின்னு போனார், அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை பிடிக்காமல் எவ்வளோ செஞ்சிட்ருக்காரு அப்படின்னோடனே அப்படியே வந்து அசந்து போகிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறேன் அனு, நிஜமாக தான் சொல்கிறேன். சிலர் வந்து அன்பை வந்து வெளிக்காட்டுவாங்க நம்ம ஆகாஷ் மாதிரி, ஒரு சிலர் வந்து அன்பை வெளிக்காட்டவே மாட்டாங்க. அது வந்து ராகவ் மாதிரி, ராகவ் எப்பயுமே அந்த டைப்பு, அதனால் நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, உனக்காக இவ்வளோ செஞ்ச ராகவ் உண்மையிலேயே உனக்கு கிஃப்ட்டு தான் கொடுத்துருக்காரு, அதை புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அனு சொல்கிறதும் கரெக்டு தான், ஆமாம் என்னை எதுக்கு அவங்க வீட்டுக்கெலாம் கூட்டின்னு போனார், எதுக்கு பஜ்ஜெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு வாழ்த்து தான் சொல்லியிருக்காரா, இதை யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. இது எல்லாம் கேட்ட முரளி செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.